சார் கேட்கல. சரி, ஓகே. இப்ப கேக்குது சார்? ஆடியோ இருக்கா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா +3. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஆக்சிஜன் நம்பர் பாத்தீங்கன்னா +3. ஸோ எப்படின்னு பார்க்கும்போது Cr Mg3 6 Cl3 உங்க இது எப்படி ஆயிடுச்சா மாறும்? குரோமியம் Mg3 6 3 + 3Cl -. இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற இந்த குரோமியத்துக்கு நம்ம வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அப்ப இது எக்ஸ் வச்சுக்கணும் +6. 6 என்ன லிகாண்ட் இருக்கு? அமைன் லிகாண்ட் இருக்கு. அமைன் லிகாண்ட் என்னது? நியூட்ரல் லிகாண்ட். ஸோ Mg0 ஈக்குவல் பவர்ல எங்க போடணும்? ஈக்குவல் அந்த பக்கம் போடணும். ஸோ +3. அப்புறம் வரும் x + 0 +3, x +3. அப்ப இங்க இருக்கிற இந்த குரோமியத்துக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்? 3. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் +3. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் இன் தட் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பிளாட்டினத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறோம். பிளாட்டினம் C2H4 Cl3 மேல மைனஸ். ஓகேங்களா? இங்க இருக்கிற என்ன லிகாண்ட் இருக்கு? எத்திலின் இருக்கு, குளோரைடு இருக்கு. இந்த எத்திலின் பாத்தீங்கன்னா என்ன லிகாண்ட்? நியூட்ரல் லிகாண்ட். இஸ் நியூட்ரல் லிகாண்ட். Cl வந்து நெகட்டிவ் லிகாண்ட். ஓகேங்களா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிளாட்டினத்துக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எக்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கு? ஒரே ஒரு எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ×0 +0 +3. எத்தனை Cl இருக்கு? 3 Cl. ஒரு Clக்கு -1. ஸோ 3 × -1 பவர்ல அது பக்கம் -1. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? எக்ஸ் +0 -3 =-1. எக்ஸ் -1 +3 வரும் +2. எக்ஸ் வருகிறது +2. என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற இந்த பிளாட்டினம் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? +2. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னது? Which of the following ligands will not chelation? Chelation means எப்ப chelation ஃபார்ம் ஆகும்? நம்ம எடுத்துக்கிட்ட லிகாண்ட் வந்து more than 1 bond ஃபார்ம் பண்ணா மினிமம் 2 பாண்ட். ஓகேங்களா? ஒன் சிங்கிள் பாண்ட் மட்டும் ஒரு லிகாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது எது வந்து ஃபார்ம் பண்ணாது? அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாது. ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணா அது என்ன அர்த்தம்? அது என்ன லிகாண்ட் அர்த்தம்? ஹீலேட் லிகாண்ட் அர்த்தம். அது வந்து ஹீலேஷன் எஃபெக்ட், ஹீலேஷன் ப்ராப்பர்ட்டி அது இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹீலேஷன் மீன்ஸ் ஒரு லிகாண்ட் வந்து மெட்டலோட பாண்ட் ஆகும்போது ஒரு சைக்கிளிக் ரிங்க ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதாவது ஹீலேஷன் எஃபெக்ட். அந்த ஹீலேஷன் எஃபெக்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் more than 1 ligand, more than 1 bond formal ligand இருந்தா. எக்ஸாம்பிள் எத்திலின் டயமின், ஓகேங்களா? ADTA இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா more than 1 ligand ஃபார்ம் பண்ணக்கூடிய more than 1 bond ஃபார்ம் பண்ணக்கூடிய ligands. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ஹீலேஷன் எஃபெக்டா இருக்காது, எது ஹீலேஷன் எஃபெக்ட் ஃபார்முலான்னு கேட்குறாங்க. EDTA மட்டும் EDTS என்ன பண்ணும்? 2 to 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அது இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வச்சு என்ன செய்யும்? 2 பாண்ட் வந்து 6 பாண்ட் வரைக்கும் அது வந்து என்ன செய்யும்? மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். TNG டைமெட்ரிக் ரியாக்ஷன் ஆல்சோ பைடென்டேட் லிகாண்ட். எத்தில் டைமின் வந்து அதுவும் பைடென்டேட் லிகாண்ட். ஓகேங்களா? இந்த தயோசைனேஸ் மோனோடென்டேட் லிகாண்ட். மோனோடென்டேட் லிகாண்ட் இருந்தால் அது என்ன பண்ணாது? ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாது. ஸோ இதை வந்து உருவாக்காது, ஹீலேட் எஃபெக்ட் உருவாக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஹீலேட்டிங் லிகாண்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். Which is not amide ligand. எது வந்து amide ligand இல்லைன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ligand means என்ன அர்த்தம்? more than 1 donor atoms. ஒரு லிகாண்ட் கிட்ட வந்து donor atoms அதிகமாக இருந்தா, ஒன்னோட அதிகமா இருக்கும்போது this act as a amide ligand. ஓகேங்களா? பட் பார்க்கும்போது
இந்த NO2 ஆக்சுவலா ஐபாட் நேம் 92. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா N and oxygen both act as a ambidextrous ligand டொனால் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? அது சயனிடோ, இப்போ சயனிடோ. இங்க இருக்கிற C and N both act as a டொனால் ligand. இதுக்கு என்ன பேரு? தயோசைனேட்டோ, ஐசோதயோசைனேட்டோ. ஓகேங்களா? இங்க இருக்கிற N and S act as a more than one டொனாட்டம் இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ். ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிற இந்த ட்ரைஃபைனைல் பாஸ்பீன் இஸ் மோனோடென்ட்ரேட் லிகாண்ட். அதாவது இது என்ன பண்ணாது, இது என்ன கிடையாது, மோர் தென் ஒன் டொனாட்டம் கிடையாது. இங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு டொனாட்டம் தான். இது வந்து பாஸ்பஸ் ஒன்லி ஆக்ட் அஸ் டொனாட்டம். ஸோ இங்க வந்து எது கிடையாது, இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரைஃபைனைல் பாஸ்பீன் வந்து நாட்ட ஆம்பிடென்ட் லிகாண்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஐபாக் நாமக்கேஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு இதுக்கு எப்படி நேம் வைக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின் வந்து. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு லிகாண்ட் பேர் தெரியும், ஒவ்வொரு லிகாண்டையும் நேம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணி, இதுக்கு பேர் ஹைட்ராக்சிடோ வரணும், ஹைட்ராக்சிடோ வரணும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எது வந்து என்ன கேட்கறாங்க, எது வந்து நாட், எது ராங்னு கேட்கறாங்க. ஓகேவா? லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இது பொட்டாசியம் கரெக்ட். ஏன்னா எப்பவுமே ஐயூபாக் நாமன்கிளேச்சர் யூஸ் பண்ணி நேம் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து பாசிட்டிவ் ஸ்பீசிஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த காம்பஸ் பொறுத்தளவுக்கு பொட்டாசியம் இஸ் பாசிட்டிவ் ஸ்பீசிஸ், இது வந்து நெகட்டிவ் ஸ்பீசிஸ். அப்ப இதை ஃபர்ஸ்ட் பேர் சொல்லணும். பொட்டாசியம் இருக்கு, எத்தனை பொட்டாசியம் இருக்கு, 3 பொட்டாசியம் இருக்கு. ஸோ பொட்டாசியம் அண்ட் ஹெக்ஸா சைடோ குரோமேட் 3. ஏன் ஹெக்ஸா சைடோ RCN இருக்கு, ஹெக்ஸா சைடோ குரோமேட். ஏன் குரோமேட் சொல்றேன், இது பாசிட்டிவ்னா இந்த கோஆர்டினேட் ஸ்பியர் ஸ்பியர் நெகட்டிவ் கோஆர்டினேட் ஸ்பியர். அப்ப நெகட்டிவ் கோஆர்டினேட் ஸ்பியர் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட என்ன செய்யணும், 8 வார்த்தை செய்யணும், 8. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின்ல இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு சீக்கிரம் போகும். இதுல சோடியம் ஹெக்ஸா நைட்ரிடோ கோபால்டேட் 3 கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இதுக்கு என்ன பேர் வரும் அப்படின்னா பென்டா அமைன் கார்பனேட்டோ கோபால்டேட் போட்டிருக்காங்க. ஏன்னா இதுனா சார்ஜ், இது வந்து என்னது மைனஸ். அப்ப என்ன வரும், +4. ஓகேங்களா? பிளஸ் வந்தா என்ன பண்ண தேவையில்லை, அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட நேம் மாற்ற தேவையில்லை, அப்படியே போடலாம். கோபால்ட் அப்படியே போடலாம். என்ன போட்டுருக்காங்க, கோபால்டேட் அது போட்டுருக்காங்க. இதுதான் ராங் ஐபாக் நேம். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். இங்க ஒரு மிஸ்டேக், இங்க வந்து ஹைட்ரிடோ போட்டிருக்கேன், ஹைட்ரோ வராது, ஹைட்ராக்சிடோ. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அதேதான் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நேம் கேட்கிறாங்க. என்னது, குளோரோ டைஅக்வா ட்ரைஅமின் கோபால்ட் 3 குளோரைடு. ஓகேவா? ஸோ வெளியே தான், அதாவது இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கடித்து குளோரைடு வர்றதுனால என்ன ஸ்பியர் கடித்து தான் வரும், குளோரைடு வரப்போகுது. அப்ப இது வராது, ரெண்டுமே வராது. ஓகேங்களா? நம்ம எப்பயுமே கோபால்ட்டுக்கு, அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், எல்லா லிகானுக்கு பேர் சொல்லிடணும். அது பேர் தான் லிகானோட பேரு வரணும். அது பேர் தான் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், மெட்டலோட பேர் வரணும். நாங்க என்ன இங்கெல்லாம் இருக்கு, மெட்டலுக்கு அடுத்து இந்த குளோரைடு வந்திருக்கிறதுனால அது எங்க இருக்கும், ஆக்சுவலா இப்ப இந்த மாதிரி ஸ்பியருக்கு வெளியே இருக்கும். அப்ப அந்த கான்செப்ட் பார்க்கும்போது இந்த பியும் கிடையாது, சியும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டுல எது அப்படின்னு பார்க்கும்போது குளோரோ ரெண்டுமே இங்க குளோரோ வந்து குளோரிடோ வந்து எங்க இருக்கு, ஸ்பியருக்குள்ள இருக்கு. அப்ப குளோரோ டைஅக்வா டைஅமைன்
diaqua triamine cobalt 3 chloride. ஆனா மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் சொல்லுவோம் அப்போ? இதுதான் ஆன்சரு. ஆனா இந்த ஆன்சர் கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்க யாராவது. யாராவது மைக்கால் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, மைக்கால் பேசுங்க. இந்த 6th கொஸ்டினுக்கு ஏதான் ஆன்சர். ஆனா கொஸ்டின் கொடுத்துருக்கு அந்த நேம் தப்பு. என்ன தப்புன்னு சொல்லுங்க போதும். ஆக்சுவலி நேம் என்னது? குளோரோ triamine diaqua cobalt 3 chloride. இதான் நேம். எப்பவுமே வந்து 2 லிகாண்ட் இருக்குல்ல, குளோரைடும் இருக்கு, அம்மைன் இருக்கு, அக்வா இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து எழுதும் போது குளோரைடு எங்கதான் போகணும், இங்கதான் போகணும். ஸோ ஆப்ஷன் நேம் இல்லை, triamine diaqua chlorido cobalt 3 chloride. இதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து இது ஐபாக் நேம் தான். கேட்குறாங்க இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு ஐபாக் நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து பிளஸ் மைனஸ், அப்போ இது பிளஸ், இதை ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். உள்ள லிகான் போகும்போது 2 லிகான் இருக்கு, ஒன்னு அம்மைன் ஒன்னு அக்வா. அப்போ இது ஃபர்ஸ்ட் வரும், அம்மைன் தான் ஃபர்ஸ்ட் வரும். எத்தனை அம்மைன் இருக்கு? டை அம்மைன். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் நெகல் பண்ணிடலாம். அப்போ டை அம்மைன். எத்தனை அக்வா இருக்கு? 4 அக்வா இருக்கு. ஸோ டெட்ரா அக்வா. ஓகேங்களா? ஒரு கோபால் 3 கோபால் 4 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனிக்கணும், இங்க எத்தனை சிஎல் இருக்கு? 3 சிஎல் இருக்கு. அப்போ 3 மைனஸ் வேணுமா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மாறும். கோபால்ட் H2O 4 N+3 2 இங்க வரும் 3 பிளஸ் வரும். ஏன்னா இது 3 மைனஸ், அப்போ இது 3 பிளஸ். அப்போ இங்க இருக்கிற கோபாலுக்கு என்ன சார்ஜ் வரும் பார்க்கும்போது எக்ஸ் பிளஸ் 4 × 0. ஏன் 0 போடுறேன்? H2O என்ன லிகாண்டு? நியூட்ரல் லிகாண்ட். ஸோ 0 போடுறேன். ஓகேங்களா? பிளஸ் 2 × 0. ஏன் 0 போடுறேன்? அமெண்ட் நியூட்ரல் லிகாண்ட். ஓகேவா? ஈக்குவல் டு மேல பிளஸ் 3. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3 வரும். அப்ப 3 இஸ் ஆன்சர். ஸோ இது வந்து தப்பு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, which of the following octahedral complex will not show geometric isomerism? ஓகேங்களா? octahedral complex மீன்ஸ் எத்தனை லிகான்ஸ் இருக்கும்? 6 லிகான்ஸ் இருக்கும், 6 லிகான் இருக்கும். இந்த 6 லிகான்ல 6 லிகான் இருக்கு இந்த octahedral காம்ப்ளெக்ஸ்ல. எது வந்து சிஸ் டிரான்ஸ் ஃபார்ம் பண்ணாது? அதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, அப்ப நமக்கு தெரியும் சிஸ் டிரான்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன செய்யணும்? 2 லிகான் வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 லிகானோட சேம், 3 லிகான் octahedral காம்ப்ளெக்ஸ் 3 லிகான் சேமா இருந்தா அது பேர் என்ன பேரு? இந்த மாதிரி தான் MA3 B3 அந்த பேரு ஃபேசியல் மெரிடோனியல் சொல்லுவோம்ல, மெரிடோனியல் சொல்லுவோம். ஓகேங்களா? இதே 2 லிகான் சேமா இருந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? என்ன சொல்லலாம்? சிஸ் டிரான்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இத கொடுத்துக்க ஆப்ஷன்ல எதுக்கு வந்து இதுல வந்து சிஸ் டிரான்ஸ் ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தா 2 சேம் குரூப் இருக்கா, இது ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 சேம் ஒத்துக்கணும். ஓகே, இது ஃபார்ம் பண்ணும், இது ஃபார்ம் ஆகும். இது ஃபேஷியல் மெரிடோனியல். ஃபேஷியல் மீன்ஸ் லைக் எ சிஸ்டர், மெரிடோனியல் மீன்ஸ் லைக் எ டிரான்ஸ். ஓகேங்களா? ஆனா இங்க இருக்க இந்த MA5B, A5Bல 5A இருக்கு, 1B இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, அது சிஸ்ஸா டிரான்ஸா சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த ஏ ஆப்ஷன்ல என்ன ஷோ ஆகாது? ஜாமெட்ரிக் ஐசோமரிசம் சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் என்ன செய்யுது? ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பார்க்கும்போது which one of the following compound exhibits linkage isomerism? ஓகேங்களா? ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ல எது வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம் ஃபார்ம் ஆகும் கேட்கிறாங்க. நம்ம தெரியும் லிங்கேஜ் ஐசோமரிசம் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? கண்டிப்பா லிங்கேஜ் ஐசோமரிசம் ஃபார்ம் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல
கிடையாது, லிங்கேஜ் அதாவது ஆமிட் லிகாண்ட் கிடையாது. இங்க இருக்கு, ஆனா இது வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இது ஆக்சுவலா வந்து குவாண்டஸ் ஐசோமர்சம். எது எது இங்க வந்து ஆமிட் லிகாண்ட் சிஎன். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது இங்க லிகாண்டா என்ன கிடையாது, ஆமிட் லிகாண்ட் கிடையாது. ஆனா இங்க இருக்கு என்னோட இருக்குல்ல, என்னோட ஆக்டர்ஸ் ஆமிட் லிகாண்ட். ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற இங்க வந்து லிங்கேஜ் ஐசோமர்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும், ஆப்ஷன் சி தான் லிங்கேஜ் ஐசோமர்சம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஜாமெட்ரிக் ஐசோமர்சம் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்ல எங்க வந்து ஜாமெட்ரிக் ஐசோமர்சம் ஃபார்ம் ஆகும் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன்ல எத்தனை என்கேஜ் இருக்கு, 1 2 3. ஸோ இது ஆப்ஷன் வந்து M-A-3-B. இதுல வந்து லிகாண்டு எப்பவுமே ஜாமெட்ரிக் ஐசோமர்சம் ஃபார்ம் ஆகும்னா என்ன செய்யணும், நமக்கு வந்து மினிமம் 2 லிகாண்ட்ஸ் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். இங்க சேமா இருக்கா, இல்ல இருக்கு. எத்தனை லிகாண்ட் சேமா இருக்கு, 3 லிகாண்ட் சேமா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, இங்க வந்து சிஸ்டான் சொல்ல முடியாது. அப்ப 3 இருக்கிற ஆப்ஷன் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 3 சீல் இருக்கு, இதுவும் சேமஸ் லைக் தான். அப்ப இது இங்க பாசிபிள் கிடையாது, சிஸ்டான்ஸ் பாசிபிள் கிடையாது. ஸோ 4th ஆப்ஷன் நாட் அ கரெக்ட். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுங்க இது சிஸ், இது என்னது டிரான்ஸ், இது சிஸ், இது என்னது டிரான்ஸ். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து விச் டைப் ஆஃப் ஐசோமர்சம் இந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்க இந்த ஐசோமர்ஸ்ல வந்து என்ன ஐசோமர்சம் ஃபார்ம் ஆகும் கேட்கிறாங்க, வரணும் கிடையாது. ஓகேங்களா? சோ இங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னா அயனிஸ் ஐசோமர்சம். ஏன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, எண்ணூட்டு உள்ள இருக்கு, இங்க எண்ணூட்டு உள்ள இருக்கு, இங்க எண்ணூட்டு வெளியே இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தா சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தா NH3 4 ONO, ஓகேங்களா, Cl2 இந்த மாதிரி கொடுத்தா, ஓகே இந்த மாதிரி Cl உள்ள ஒரு Cl வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தா தட் பேர், இந்த பேர் வந்து இந்த பேரு இந்த பேர் வந்து பார்க்கும்போது இது என்னது லிங்கேஜ் ஐசோமர்சம். எனக்கு ஆமிட் லிகாண்ட் இது என் வழியா போனா இருக்கு, இது ஓ வழியா போனா இருக்கு. ஆனா இந்த பேர் பார்க்கும்போது வெளியே போற ஸ்பீசிஸ், அந்த ஸ்பியரை விட்டு வெளியே போற ஸ்பீசிஸ், அதாவது அயனிஸ் ஸ்பீசிஸ் டிஃபர் ஆகுறதுனால திஸ் இஸ் அயனிஸ் ஐசோமர்சம். அவ்வளவு வர முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். அடுத்து பிளாட்டினம் இந்த காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2 ஸ்பேர் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 ஸ்பேர் கொடுத்துட்டு இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் என்ன ஐசோமர்சம் கேட்டா என்ன ஐசோமர்சம் வர முடியும், கோனஸ் ஐசோமர்சம். இங்க என்ன இன்டர்சேஞ்ச் ஆகும், லிகான்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். லிகான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வேற வேற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனா, வேற வேற ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆனா அது பேர் என்ன பேரு, கோனஸ் ஐசோமர்சம். ஓகேங்களா? அடுத்து okay, CrCl3 6+2O exists in the different isomeric forms which is so different color like violet, green. This is D2. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இதுக்கு வந்து வேற வேற ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா வேற வேற அயனைசியல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்குது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ரீசன், ஹைட்ரஜன் ஐசோமர்ஸ் இங்க இருக்கிற ஆப்ஷன் தான் வர முடியாது. H2O 5 H2O. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன டிஃபரா இருக்கு, இங்க பார்க்கும்போது இங்க உள்ள 3 H2O, வெளியே 3 H2O, உள்ள 4 H2O, வெளியே 2 H2O, உள்ள 5 H2O, வெளியே 1 H2O இருக்கு. அப்ப என்ன மாறுது, இங்க இருக்கிற இந்த அதாவது வாட்டர் மாலிக்யூல் வந்து
இருக்கிறது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஸ்பியருக்குள்ளேயும் ஸ்பியருக்கு வெளியவும் டிஃபர் ஆனதுனாலதான் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்க வந்து கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால ஹைட்ரோஐசோமர்ஸ். ஆனா இன்னொரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இஸ் ஆல்சோ டியூ டு த அயனிஸ் ஐசோமர்சம். ஸோ இங்க இருக்கிற சிஎல் வந்து அயனிஸ் ஆகிறதுனால சிஎல் வந்து அயனிஸ் ஆகிறதுனாலையும் என்ன ஃபார்ம் ஆகும், இந்த கலர் ஷோ ஆகும். எங்க பார்ப்போம் அப்படின்னா பெருநதியில பார்ப்போம், அங்க பாத்துருவோம், பெருநதியில பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற உள்ள இருக்கிற அந்த லிகான்ஸ் வந்து அயனைஸ் ஆகிற மாதிரி இருந்தா அங்கே என்ன ஆகும், இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அடுத்து in which of the following complexes associate zero? இந்த காம்ப்ளெக்ஸ் ஜீரோன்னு கேட்கிறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு, அம்மைன் இருக்கு, சிஎல் இருக்கு. இங்க அம்மைன் சிஎல், இங்க எத்தனை சிஎல், இங்க ஒன்லி சிஓ. இங்க இருக்கு யார் பார்க்க முடியாது. NH3 is a neutral ligand, EN is a neutral ligand, CL is a negative ligand. இந்த பிளாட்மத்தோட இந்த சிஎல் இருக்கனால இதுக்கு என்ன வரும், இதுக்கு வந்து என்ன வரும், சார்ஜ் என்ன சார்ஜ் வரும், பிளஸ் சார்ஜ் வரும். இது மைனஸ் இது எப்படி இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். இதே இது இங்க அதே இதுல இருக்கு, இது மைனஸ், அப்ப இதுல வரும் பிளஸ் ஆகும். இங்க இந்த சிஎல் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அப்ப இந்த குழுமத்துக்கு பிளஸ் வரும். இங்க இருக்கிற சிஓ சார்ஜ் ஜீரோ சார்ஜ். ஸோ இங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இல்லாதனால இங்க இருக்கிற குரோமியத்துக்கு சார்ஜ் தான் வரும், ஜீரோ சார்ஜ் தான் வரும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் 15. The facial and metonial isomers are shown by. இங்க வந்து facial எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்கேன். அதாவது MA3B3 இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தா அங்க என்ன ஷோ ஆகும், ஃபேஷியல் ஐசோமர்ஸும் மெட்டோனியல் ஐசோமர்ஸும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு, MA4B2 இங்க ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், சிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே சிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க வந்து ஃபார்ம் வந்து ஆப்டிகல் ஃபார்ம் ஆகும், ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் இங்க என்ன இருக்கு, MA3B3 இருக்கா. So this is the answer for facial and metonial isomerism. Option B is the correct answer. Question number 16. Which of the following not show geometric isomerism? ஓகேங்களா? இங்க வந்து geometric isomerism ஃபார்ம் ஆகாது. அதுதான் கொஸ்டின். geometric isomerism ஃபார்ம் ஆகும் என்ன தேவை உங்களுக்கு, வந்து என்ன தேவை, அங்க வந்து மினிமம் 2 குரூப்ஸ் சேமா இருக்கும். இல்ல அதான் அங்கதான் ஃபார்ம் ஆகும், சிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி பார்க்கும்போது என்ன நாட் ஷோ எங்க ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்கிறாங்க. ஸோ Cl2 Br2 Cl2 இருக்கா. அப்ப இங்கெல்லாம் சிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா எப்படி இருக்கு, MA5B. இங்க என்ன கிடையாது, மினிமம் 2 குரூப்ஸ் சேம் கிடையாது, ஆனா 5 குரூப்ஸ் சேமா இருக்கு. 5 குரூப் சேமா இருக்கும்போது அங்க என்ன சொல்ல முடியாது, வந்து சிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகாது, ஜாமெட்ரிக் ஐசோமர்சம் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து 17th கொஸ்டின். ஐபாக் நேம் ஆஃப் திஸ். இதுக்கு நேம் போமா. இப்ப இதுக்கு என்ன பேரு, பொட்டாசியம் சார்ஜ் பிளஸ் சார்ஜ் மைனஸ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். K4 இருக்கு. K4 என்ன சொல்ல தேவையில்லை, டெட்ரா பொட்டாசியம் சொல்ல தேவையில்லை, சிம்பிளா பொட்டாசியம் சொல்ல மட்டும் போதும். அப்ப டெட்ரா ஒமிட் பண்ணிடலாம், பொட்டாசியம் முடிஞ்சு. அடுத்து உள்ள என்ன லிகாண்ட் இருக்கு, குளோரிடோ. அடுத்து சைனிடோ. எது வந்து அல்பபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் வரும், குளோரிடோ ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, பொட்டாசியம் குளோரிடோ. எத்தனை குளோரிடோ இருக்கு, 2 இருக்கு. ஸோ பொட்டாசியம் டைகுளோரிடோ. அப்ப இங்க இருக்கு பொட்டாசியம் டெட்ரா சைனோக்கு. அப்ப இது தப்பு. பொட்டாசியம் டைகுளோரிடோ டெட்ராசைனோ. ஓகேவா? ஃபெர்ரேட் துருவா சொல்லியா பார்க்கும்போது ஆக்சுவலா எத்தனை பிளஸ் இருக்கு, பொட்டாசியம் 4+. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், 4-. அப்ப என்ன வரும், FeCl2 Cl4 மேல 4-. அப்ப என்ன வச்சுக்கணும், எங்க வச்சுக்கணும், எக்ஸ் வச்சுக்கணும். பிளஸ் எத்தனை சிஎல் இருக்கு, 2 சிஎல். ஒரு சிஎலுக்கு ஒரு மைனஸ். பிளஸ் எத்தனை சிஎல் இருக்கு, 4 சிஎல். 4 சிஎலுக்கு ஒரு சிஎலுக்கு ஒரு மைனஸ். அப்ப 4 × -1 ஈக்குவல் டு -4. அப்ப x -2 -4 ஈக்குவல் டு -4. அப்படியே வரும். x -6 ஈக்குவல் டு -4, x ஈக்குவல் டு -4 + 6. அப்படியே வரும்.
plus 2. X equal to plus 2 answer. அப்ப 2 is answer. அப்ப option B is answer. அங்க உள்ள இருக்கிற அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டோக்கு என்ன சார்ஜ் 2. அதுக்கு அடுத்து இங்க இந்த ஸ்பீடுக்கு என்ன சார்ஜ் வருது மைனஸ் வருது. அப்ப என்ன பண்ணணும் ஃபெர்ரைட். அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து which is not neutral ligand. எதுவும் neutral ligand இல்லைன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? Cyanide is a negative ligand. Aqua is a neutral ligand. Amine is a neutral ligand. Carbamide is a neutral ligand. அப்ப cyanide is a negative ligand. So this is not a neutral ligand. ஓகே, அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல இதோட கோஆர்டினேட் நம்பர் கேட்கறாங்க. இங்க இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட கோஆர்டினேட் நம்பர் கேட்கறாங்க. ஸோ கோஆர்டினேட் நம்பர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்டு பை லிகாண்ட். இதான் இந்த கோஆர்டினேட் நம்பர். ஓகேங்களா? அப்ப இங்க எத்தனை லிகாண்ட் இருக்கு? 2 லிகாண்ட் இருக்கு. என்ன லிகாண்ட் இருக்கு? அம்மைன். அம்மைன் என்ன லிகாண்டு? மோனோடென்டேட் லிகாண்ட். அப்படின்னா இட் ஃபார்ம் சிங்கிள் பாண்ட், ஒன்லி ஒன் பாண்ட் வித் மெட்டல். எத்தனை லிகாண்ட்? ஒரு லிகாண்ட் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இங்க இருக்க அம்மைன் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எத்தனை அம்மைன் இருக்கு? 2 அம்மைன் இருக்கு. அப்ப எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப அதோட கோஆர்டினேட் நம்பர் 2. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 கேட்கிறாங்க. கொஸ்டின் 20 பாத்தீங்கன்னா ஐயூபாக் நேம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐயூபாக் நேம் பார்க்கும்போது இதுதான் பாசிட்டிவ் ஸ்பீசிஸ். ஏன்னா குளோரின் வெளியே இருக்கு மைனஸ், இது வந்து பிளஸ். எத்தனை குளோரின் இருக்கு? ஒரு குளோரின் இருக்கு. அப்போ 1 மைனஸ். அப்போ ஸ்பியர் மேல 2 மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பியருக்குள்ள போகும்போது ஏன்னா லிகாண்ட் இருக்கு, அக்வா இருக்கு, குளோரைடு இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரணும்? அக்வா தான் ஃபர்ஸ்ட் வரணும். எத்தனை அக்வா இருக்கு? 4 அக்வா இருக்கு. ஸோ டெட்ரா அக்வா. டைக்ளோரோ குரோமியம். ஏன் குரோமியம்? இந்த ஸ்பியர் என்ன சார்ஜ் இருக்கு? பிளஸ் சார்ஜ் இருக்கு, அதனால குரோமியம். 3 ஏன் பார்த்துருவோமா? ஸோ எக்ஸ் பிளஸ் எத்தனை அக்வா இருக்கு? 4 அக்வா. அக்வால என்ன லிகாண்டு? இது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ 0 போடணும். பிளஸ் எத்தனை குளோரைடு இருக்கு? 2 குளோரைடு இருக்கு. குளோரைடு -1 ஈக்குவல் டு மேல +1 போடணும். அப்ப எக்ஸ் பிளஸ் 0 -2 அடுத்து வரும் +1. அப்ப எக்ஸ் -2 ஈக்குவல் டு +1, எக்ஸ் ஈக்குவல் டு +1 +2 டோட்டலி +3. அப்ப 3 குளோரைடு. ஸோ இது ஒரு கரெக்ட் ஆன்சர். டெட்ரா அக்வா டைக்ளோரோ குரோமியம் 3 குளோரைடு. இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கேளுங்க. இதுல கிளாஸ் முடிச்சுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் கோயிலுக்கு வரேன். ஸோ அதனாலதான் இந்த 20 கொஸ்டின் போய் பார்ப்போம். ரிமைனிங் இருக்க நாளைக்கு ஈவினிங் பார்த்துருவோம். மண்டே நம்ம ஆக்சுவலாக நம்ம டாபிக் ஆரம்பிச்சிருவோம். இது ஏதாவது டவுட், இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் தான் கேட்டோம்.